நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முல்லை பெரியார் டேம். அப்போ முல்லை பெரியார் அணை, இந்த அணை பேர் என்னது? முல்லை பெரியார், ரைட்டா? அப்போ முல்லை பெரியார் டேம் வாஸ் பில்ட் இன் பை த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் 1895. அப்படி இந்த முல்லை பெரியார் அணையானது வாஸ் பில்ட்னா நிறுவப்பட்டது, கட்டப்பட்டது, உண்டாக்கப்பட்டது யாரால்? பை த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிரிட்டிஷ் அரசாங்கத்தால். பிரிட்டிஷ் அரசாங்கம்னா நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷனாக பிரிட்டிஷ்காரங்க நிர்வாகத்தால் கட்டப்பட்டது. எந்த ஆண்டுனா இன் 1895. அப்போது 1895 ஆண்டு பிரிட்டிஷ் நிர்வாகத்தால் முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டது. இட் ஹேஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த பெரியார் ரிவர். அப்படின்னா இதுன்னு எதை குறிக்கிறது? முல்லை பெரியார் அணையை குறிக்கிறது. இட் ஹேஸ் பீன், இது கட்டப்பட்டு இருந்தது. எப்படியே கன்ஸ்ட்ரக்டட்னா கட்டப்பட்டது. இது ஹேஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட்னு கட்டப்பட்டது. கன்ஸ்ட்ரக்டடு, பில்ட்டு எல்லாமே ஒன்று தான், லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ். அது போக சொல்லித்தரேன், ரைட்டா? கன்ஸ்ட்ரக்டட்னா அமைக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அந்த பெரியார் ரிவர், பெரியார் ஆற்றில் இவைகள் கட்டப்பட்டது. விச் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தேக்கடி ஹில்ஸ் ஆஃப் கேரளா. இந்த நதியானது, பெரியார் நதி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா தேக்கடி மலையிலிருந்து ஆரம்பிக்கிறது. கேரளாவில் உள்ள தேக்கடி மலையிலிருந்து இந்த பெரியார் நதி ஆரம்பித்து வருகிறது, ரைட்டா? அதான் சொல்ல விச் எதை குறிக்கிறது? இந்த பெரியார் ரிவரை குறிக்கிறது, டேம் இல்லை, இந்த பெரியார் ரிவரை குறிக்கிறது. பெரியார் ஆறானது, விச்ன்றது பெரியார் ஆறு. ஆரிஜினேட்ஸ்னால் ஆரம்பமாகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் தேக்கடி ஹில்ஸ், தேக்கடி மலையிலிருந்து ஆரம்பமாகிறது. அந்த தேக்கடி மலையானது எங்கே இருக்கிறது? கேரளாவில் இருக்கிறது. இது மொத்தம் கேரளா மலையில் உள்ள தேக்கடி மலையில், கேரளாவில் உள்ள தேக்கடி மலையில் என்னது? இது பெரியார் ஆறு ஆரம்பமாகிறது. த டேம் வாஸ் பில்ட் மெயின்லி ஃபார் வாட்டரிங் த ஃபார்ம் லேண்ட் அப்படின்றான் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றான். இந்த டேம், இந்த அணையானது வாஸ் பில்ட் கட்டப்பட்டது மெயின்லினா முக்கியமாக எதற்கு? ஃபார் வாட்டரிங் த ஃபார்மிங் லேண்ட், விவசாய நிலத்துக்காக வேண்டி கட்டப்பட்டது. ஃபார்மிங் லேண்ட்னா விவசாய நிலம். வாட்டரிங்னு தண்ணி விடுவதற்காக வேண்டி, தண்ணி தேவைக்காக வேண்டி இந்த அணையானது வாஸ் பில்ட் கட்டப்பட்டது. மெயின்லினா அதாவது முக்கியமாக வாட்டரிங்னா தண்ணிக்காக வேண்டி. எதற்கு தண்ணி? ஃபார்மிங் லேண்ட் விவசாய நிலம் ஆஃப் தமிழ்நாட்டின் விவசாய நிலத்துக்காண்டி கட்டப்பட்டது. விச் இஸ் பெரினியலி டிராஃப்ட் ப்ரோன் அப்படின்றா. இதுதான் கொஞ்சம் குழப்படியானது உங்களுக்கு. விச் இஸ் பெரினியலினா, அப்போ பெரினியல் ரிவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பெரினியல் ரிவர்னால் வற்றாத ஜீவநதின்னு அர்த்தம். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, பெரினியலி அப்படின்னது பெரினியலின்னு சொன்னால், அப்போ பெரினியல்னா வற்றாத ஜீவநதி. பெரினியலின்னு சொன்னால் என்னது? பல்லாண்டு காலமாக, ரைட்டா? பல வருஷங்களாக. பெரினியலி அப்படின்னா பல வருஷங்களாக. பெரினியல் அப்படின்னா வற்றாத ஜீவநதின்னு அர்த்தம், ரைட்? வற்றாத, ரைட்டா? பெரினியல் ரிவர்னா ஆறு, வற்றாத ஆறுன்னு அர்த்தம். அப்போ பெரினியலினா பல வருடங்களாக, ரைட்டா? பல வருடங்களாக டிராஃப்ட் ப்ரோன். அப்போ டிராஃப்ட்னா வறட்சி கொண்டுள்ள, ப்ரோன்னா என்னது? கொண்டுள்ள, வைத்துள்ள. அதாவது பல்லாண்டு காலமாக வறட்சியை வைத்துள்ள நிலங்களுக்காக வேண்டி, நிலங்களுக்கு தண்ணி விடுவதற்காக வேண்டி இந்த அணை கட்டப்பட்டது. விச் என்ற எதை குறிக்கிறது இந்த இடத்துலன்னா? இந்த ஃபார்மிங் லேண்டை குறிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இவன் சென்டென்ஸ் போட்டுருக்கான் பாருங்கள். த டேம், இந்த அணையானது வாஸ் பில்ட் கட்டப்பட்டது மெயின்லி எதற்காக வேண்டி? த வாட்டரிங் த ஃபார்மிங் லேண்ட் அப்படின்னா தண்ணி விடுவதற்காக வேண்டி. எதற்கு? தண்ணிக்காக வேண்டி. ஃபார் வாட்டரிங் தண்ணி. எதுக்கு? ஃபார்மிங் லேண்ட் விவசாய நிலத்துக்கு ஆஃப் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய நிலத்துக்கு தான். அடுத்து இந்த விச் அப்படிங்கிறான, அந்த விச் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஃபார்மிங் லேண்டை குறிக்கிறது, ரைட்டா? விச் இஸ் பெரினியலி டிராஃப்ட் ப்ரோன் அப்படின்னா அந்த ஃபார்மிங் நிலமானது இருந்தது முன்னாடி. எப்படி இருந்தது? பெரினியலி டிராஃப்ட் ப்ரோனாக இருந்தது. அப்படின்னா பல்லாண்டு காலமாக அல்லது பல வருடங்களாக எப்படி இருந்தது? டிராஃப்ட் ப்ரோன், வறட்சி நிறைந்த பகுதியாக இருந்தது. ப்ரோன்னா வறட்சி நிறைந்த பகுதியாக இருந்தது. அப்படின்னா அங்கே தண்ணியே இல்லைன்னு அர்த்தம். அதற்காக வேண்டியது இது கட்டப்பட்டுள்ளது. நல்லா கவனிச்சுக்கிட்டிங்களா? அடுத்து வைகை நதி. அப்போ த டேம் பில்ட் அக்ராஸ் த ரிவர் வைகை. இந்த டேமானது, இந்த அணையானது, இந்த வைகை அணை, திஸ் டேம் பில்ட் கட்டப்பட்டது அக்ராஸ் த ரிவர் வைகைக்கு குறுக்கால கட்டப்பட்டது. வைகை நதிக்கு ரிவர் வைகைனா வைகை நதிக்கு குறுக்கால கட்டப்பட்டது.
நியர் எந்த இடத்துலன்னா ஆண்டிவேட்டி. ஆண்டிவேட்டி என்ற ஊருக்கு பக்கத்தில் இந்த வைகை டேமானது வைகை நதிக்கு குறுக்கால கட்டப்பட்டது. த டேம் வித் ஹைட் ஆஃப் 111 ஃபீட் அப்படின்னா இந்த டேமோட உயரம் 111 அடி என்றும், கேன் ஸ்டோர் வாட்டர் அதனால் சேமிக்க முடியும். கேன்னா முடியும், என்ன ஸ்டோர்னு சேமிக்க, வாட்டர் தண்ணியை சேமிக்க முடியும். அப் டு எது வரைக்கும் 71 ஃபீட், அதாவது 111 அடி இதனோட உயரம். ஆனால் தண்ணி எது வரைக்கும் சேமிக்க முடியும்? 71 அடி வரைக்கும் சேமிக்க முடியும். ரைட்டா, அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. இட் இஸ் லொக்கேட்டட்னா இது அமைந்துள்ளது. எப்போ இட்னா இது இஸ் லொக்கேட்னு அமைந்துள்ளது 7 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஆண்டிவேட்டி. ஆண்டிவேட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ஃப்ரம் ஆண்டிவேட்டி. ஆண்டிவேட்டியில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அண்டு மேலும் 70 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மதுரை. அப்போ மதுரையிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ஆண்டிவேட்டியிலிருந்து இதனோட தூரம் எவ்வளவு? 7 கிலோமீட்டர். அப்போ மதுரையிலிருந்து பார்த்தா 70 கிலோமீட்டர். ரைட்டா, அப்போ திஸ் டேம் இந்த அணையானது வாஸ் ஓப்பன்ட் ஆன் 21 ஜனவரி 1959. அப்படின்னா இந்த அணை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கட்டி முடித்து மக்கள் பழக்கத்துக்காண்டி திறந்து வைக்கப்பட்டுள்ளது, விவசாயத்துக்காக வேண்டி. எப்போ? திஸ் டேம் இந்த அணையானது வாஸ் ஓப்பன்டு திறந்து வைக்கப்பட்டது. எப்போ? ஆன் ஜனவரி 21 1959 வருஷம். அப்போ மணிமுத்தாறு டேம். அப்போ மணிமுத்தாறு அணை என்னன்னு பார்ப்போம். மணிமுத்தாறு டேம் இஸ் லொக்கேட்டட்னு அமைந்திருக்கிறது. எப்போ? எங்கே? about 47 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. அப்போ நான் திருநெல்வேலியில் இருந்து திருநெல்வேலியில் இருந்து 47 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மணிமுத்தாறு அணை அமைந்திருக்கிறது. நெக்ஸ்ட் பாபநாசம் டேம். அப்போ பாபநாசம் அணை இது எங்கே அமைந்திருக்குன்னு பார்ப்போம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அது கரையார் டேமுன்றான். கரையார் அப்படின்னா இந்த அணையானது பாபநாசம் டேமோட இன்னொரு பேர் இருக்கிறது. அதனோட பேர் என்ன? கரையார் அணை அப்படின்னா. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இது இஸ் இருக்கிறது. ஆல்சோ நோன்னு அறியப்படுகிறது. இந்த இட்டுன்ற எதை குறிக்கிறது? பாபநாசம் டேமை குறிக்கிறது. இட் இஸ் ஆல்சோ நோன்னு அறியப்படுகிறது. எவ்வாறாக? ஆஸ் கரியார் டேம், கரியார் அணை என்று அறியப்படுகிறது, சொல்லப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல நோன்னா என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. அண்ட் இஸ் லொக்கேட்டட் about இது அமைந்திருக்கிறது. எப்போ? about 49 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் திருநெல்வேலி. அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து ஃப்ரம்னா திருநெல்வேலியிலிருந்து 49 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. எபவுட்னா தோராயமாக 49 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலியிலிருந்து. The dam is used to irrigate திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ். இந்த அணையானது இஸ் யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்காக வேண்டி? டு இரிகேட்னா பாசனத்துக்காக வேண்டி. எங்கே அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில். திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடின்னு போட்டு டிஸ்ட்ரிக் வந்து காமனாக யூஸ் பண்ணணும். இங்கே திருநெல்வேலிக்கும் டிஸ்ட்ரிக் வரும், தூத்துக்குடிக்கு வரும். அப்போ திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பாசன வசதிகளுக்காக வேண்டி இவைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ரைட்டு, நெக்ஸ்ட்டு பரம்பிக்குளம் அலியார் ப்ராஜெக்ட். அது ஒரு திட்டம். பரம்பிக்குளம் அலியார் ப்ராஜெக்ட். பரம்பிக்குளம்ன்றது ஒரு இடம், அரியார்ன்றது ஒரு இடம். அப்போது பரம்பிக்குளம் என்ற இடம் மற்றும் அலியார் என்ற இடத்துக்கு பேரை வைத்து ஒரு திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. பரம்பிக்குளம்ன்றது ஒரு இடம், அரியார்ன்றது ஒரு இடம். அந்த 2 இடங்களை பேரை வச்சு ஒரு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்ன? பரம்பிக்குளம் அலியார் ப்ராஜெக்ட் அப்படின்னா இட் இஸ் எ ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சர்னு என்னது? கூட்டு முயற்சி. ரைட்டா, ஜாயிண்ட்னா கூட்டு, வெஞ்சர்னா முயற்சி. ரைட்டா, ஒரு முயற்சி. என்ன? யாரோட முயற்சி? இட் இஸ் எ ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட்னா கூட்டு முயற்சி ஆஃப் தமிழ்நாடு அண்டு கேரளா ஸ்டேட்ஸ். அப்படின்னா தமிழ்நாடு மாநிலம் மற்றும் கேரளா மாநிலத்தின் ஒரு கூட்டு முயற்சி ஆகும். இந்த திட்டம் 2 மாநிலமும் சேர்ந்து செய்த ஒரு செயல்பாடு. ரைட்டா, அதுதான் சொல்கிறோம் கூட்டு முயற்சி. இட்னா இந்த பரம்பிக்குளம் அலியார் ப்ராஜெக்ட் திட்டத்தை குறிக்கிறது. இந்த திட்டமானது ஜாயிண்ட் வெஞ்சர், ஜாயிண்ட்னா கூட்டு முயற்சியாக இருக்கிறது. இதனோட தமிழ்நாடு மற்றும் கேரளா அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியாக இருக்குது. இந்த ஸ்டேட்டுன்ற 2க்கும் பொருந்தும். ரைட்டா, நெக்ஸ்ட்டு இட் என்விசேஜஸ். அப்படின்னா என்விசேஜஸ்ன்னு என்னது? ஒரு கற்பனை. ரைட்டா, என்விசேஜ்னு சொன்ன என்னது? கற்பனை. ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கு பிறகு என்விசேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல? கற்பனை என்ற ஒரு மீனிங் என்ன வருதுன்னு சொன்னால் இட் என்விசேஜஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் 7 இன்டர் கனெக்டட் ரிசர்வாயர்ஸ் அப்படின்றான். அப்போ ரிசர்வாயர்னு என்னது? நீர்த்தேக்கங்கள்.
அப்போது நல்ல கவனிங்க. இட் என்விசேஜ்னா இது கற்பனையாக ஒன்று செய்கிற மாதிரி இருக்கிறதுன்றான். இட் என்விசேஜ்னா இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன் கேட்டுங்களேன். இப்போ நான் இந்த வருஷம் 5000 ரூபா சம்பாதிச்சிட்ருக்கேன் ஒரு வருஷத்துக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்த வருஷம் நான் 50,000 ரூபா சம்பாதிப்பேன்னு சொல்கிறேன். சம்பாதிக்கலாம் இருக்கலாம், ரைட்டா? சம்பாதிக்கவும் முடியும், சம்பாதிக்க முடியாமலும் இருக்கலாம். அது மாதிரி இது ஒரு திட்டம், செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். அதனால தான் இது கற்பனையாக இருக்குதுன்னு. கற்பனைன்றது ஒரு செயல்படுத்த முடியாதது அல்ல, செயல்படுத்த போகிறாங்க. அதுக்கு தான் இதுக்கு என்விசேஜஸ்னால் ஒரு கற்பனைன்ற மீனிங். அதாவது அதுக்கு பொருள் என்னென்னா அதை தான் நான் சொல்லிட்டேனே. இப்போ ஒரு ட்ரெயின் லேட்டாக வருதுன்னு சொல்கிறான் ரயில்வே ஸ்டேஷனில், ஆனால் டயத்தை சொல்லலை. ட்ரெயின் கம்ஸ் ஆன் லேட் அப்படின்றான். நீ போய் பக்கத்தில் எவ்வளோ நேரங்கள் லேட்டாக வரும்னு கேட்குற. அவன் என்ன சொல்கிறான், அவன் ஐடியா யூஸ் பண்ணி 1 மணி நேரம் கழித்து வந்துடும் அப்படிங்கிறான். அவன் உத்தேசமாக சொல்கிறான், ஆனால் வராமல் இருக்காது, ரைட்டா? 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ வந்துட்டுருக்கும். அதான் ஒரு கற்பனை ஆகிட்டு என்விசேஜஸ்னு கற்பனை. த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் 7 இன்டர்கனெக்டட் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னா 7. த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம். கன்ஸ்ட்ரக்ஷனா அமைத்தல், உண்டாக்குதல், அதை கட்டுதல். கன்ஸ்ட்ரக்ஷனாலே கட்டுதல் தான். கட்டடம் கட்டுறதுக்கு பேர் தான் டேமை கட்டுறது, அதை கட்டுறது, இதை கட்டுறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனா அமைத்தல். எதை அமைத்தல்? ஆஃப் 7 இன்டர்கனெக்டட் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னா 7 ரிசர்வாயர் இருக்குது. இது நீர்த்தேக்கங்கள். இப்போ நம்ம மேட்டூர் ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, காவேரி, அதுமாதிரி இத்தனை டேமுகளை படித்தோம் இல்லையா, இதெல்லாம் ரிசர்வாயர்ஸ் தான். பெரியார், முல்லை பெரியாறு, காவேரி, வைகை, இந்த டேமுகளில் ரிசர்வாயர்ஸ். அப்படியே இந்த இடத்துல, எந்த இடத்துல, பரம்பிக்குளம் அழியார் என்ற இடத்துல 7 ரிசர்வாயர்ஸ் இருக்கிறது. அந்த 7 ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண போகிறேன். இது 7 தனித்தனியாக இருக்கிறது. 7 இதுலேருந்து அதில் ஒரு கனெக்ஷன், அதுலேருந்து அதில் ஒரு கனெக்ஷன் எடுத்தாச்சுன்னா அப்போ 7 இன்டர் கனெக்டட் பண்ணுறதுக்காண்டி ஒரு முயற்சி தான் இது. ஆனால் 7மே எந்த ஊரில் இருக்குது? பரம்பிக்குளம் என்ற இடம் மற்றும் அழியார், இந்த 2 இடங்களில் தான் 7 டேமும் இருக்கிறது, ரைட்டா? 7 ரிசர்வாயரும் இருக்கிறது. அதை இன்டர் கனெக்ட் பண்ணுறது, ஒன்றோடு ஒன்று சேர்த்தல். இதுலேருந்து ஒரு பைப் எடுத்துகிட்டு போய் அதில் போடுறது. பைப்புனா உள்ள பேஸில் போடணும். அப்போ இதில் தண்ணி குறைஞ்ச உடனே அதில் கூட இருந்தால் இங்கே வந்துடும், அந்த பைப் வழியாக கூட இங்கே வந்து சேர்ந்துடும். அப்போ எல்லா 7 அணைகளும் ஒன்றில் தண்ணி இல்லாமல் போனால் கூட அது மிச்சத்துலேருந்து வந்து 7 அணைகளும் சரியாகவே இருந்துகிட்ருக்கும், ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 தொட்டி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க. 3 தொட்டியும் கீழே இன்டர் கனெக்ட் பண்ணிடுங்க. கீழே பேஸ்லேருந்து ஒரு குழாயை போட்டு இன்னொரு தொட்டிக்கு பேஸில் விட்டு கொடுத்துருங்க, அடியில். அது இன்னொரு தொட்டிக்கு பேஸில் கொடுத்துருங்க. அப்போ 2வது தொட்டியிலேருந்து நீ தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டா கூட இந்த மொதல் தொட்டியில் தண்ணி இருந்தது, அந்த தண்ணி இந்த தொட்டிக்கு வந்துடும். 3 தொட்டி எப்போ பார்த்தாலும் சமமாக தான் இருக்கும். நடு தொட்டியில் நீ மோட்டர் போட்டால் கூட அந்த 2 தொட்டியிலேருந்து இறங்கி இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் நீ 7ஐயுமே இன்டர் கனெக்ட் பண்ணுற திட்டம் தான் இது. பெரம்பகுளம் அண்ட் அழியார் ப்ராஜெக்ட். அப்படின்னா இட் என்விசேஜஸ்னால் இது ஒரு கற்பனை திட்டம். அதாவது த கன்ஸ்ட்ரக்ஷன்னா அமைக்கிறது. எப்படி? ஆஃப் எதை? 7 இன்டர் கனெக்டட் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னா 7 இன்டர் கனெக்டட், ஒன்றோடு ஒன்று இணைப்பை ஏற்படுத்துதல். எதை? ரிசர்வாயர்ஸ். 7 ரிசர்வாயர்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பை ஏற்படுத்துதல். அதான் இணைப்பை ஏற்படுத்துதல் கன்ஸ்ட்ரக்ஷன் அமைத்தல். எதை அமைத்தல்? 7 இன்டர் கனெக்டட் ரிசர்வாயர்ஸ், இந்த 7 நீர்த்தேக்கங்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பை ஏற்படுத்துதல். பை எப்படி அப்படிங்களா? பை ஹார்னிசிங்னா பயன்படுத்துவதற்காக வேண்டி. பை ஹார்னிசிங் த வாட்டர் ஆஃப் 7 ரிவர்ஸ். அப்போ ஹார்னிசிங்னா பயன்படுத்துவதற்கு. எதை பயன்படுத்துவதற்கு? ஹார்னிசிங்னா பயன்படுத்த. ஆஃப் த வாட்டர் ஆஃப் 7 ரிவர்ஸ். அப்போ இந்த 7 ஆறுகளின் அந்த 7 ஆறுகளின் தண்ணியை பயன்படுத்துவதற்கு 7 ஆறுகளையும் நீ என்ன பண்ணணும்? இன்டர் கனெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறான். அப்போது விச் இன்க்ளூட் மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் விச் இன்க்ளூட் அவைகள் விச் இன்க்ளூட்னா அவைகள் இருக்கின்றன. எங்கே இருக்கின்ற? மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பரம்பிக்குளம் அண்ட் அலையார். அப்படின்னா இந்த ரிவர்கள் விச்ன்றதை குறித்து இந்த 7 ரிவரை குறிக்கிறது. விச்னா அந்த 7 ரிவர்கள் விச் இன்க்ளூட் இருக்கின்றன. எப்படி? மேஜர் ரிவர்ஸ்னால் பெரிய ஆறுகளாக இருக்கின்றன. எதுக்கு? ஆஃப் பரம்பிக்குளம் அண்ட் அழியார் மற்றும் பரம்பிக்குளம் என்ற இடத்தில் உள்ள 7 ஆறுகளாக இருக்கின்றன. இந்த இடத்துல தான் 7 ஆறுகள் ஓடுது, ரைட்டா? இவை விச் இந்த 7 ஆறை குறிக்குது. விச் இன்க்ளூட்னு இருக்கின்றன. எவ்வாறாக? மேஜர் ரிவர்ஸ்னா பெரிய ஆறுகளாக. எதனோட பெரிய ஆறுகள்? ஆஃப் பரம்பிக்குளம் அண்டு அழியார். பரம்பிக்குளம் மற்றும் அழியார் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆறுகளாக இவை 7 ஆறுகள் இருக்கின்றன. அடுத்து நெக்ஸ்ட்டு
பரப்பலூர் ப்ராஜெக்ட் இது ஒரு திட்டம், அது ஒரு திட்டம் முடிஞ்சிடுச்சு. இது வேறு திட்டம், பரப்பலார் ப்ராஜெக்ட் ரைட்டா. பரப்பலார் ப்ராஜெக்ட், பரப்பலார் திட்டம் இது என்ன செய்யுதுன்னா இஸ் லொக்கேட்டட், இது அமைந்துள்ளது எங்கே, நியர் ஒட்டன்சத்திரம், தேனி மாவட்டத்தில் உள்ள ஒட்டன்சத்திரம். பரப்பலார் திட்டமானது இது இஸ் லொக்கேட்டட் அமைந்துள்ளது எங்கே, இஸ் லொக்கேட்டட் அமைந்துள்ளது நியர் ஒட்டன்சத்திரம். அப்போ இட்ஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னா இதனோட அணை, ப்ராஜெக்ட்னா இது அணைன்னு அர்த்தம் ரைட்டா. இதனோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டினா இது சேமிக்கும் அளவு, ஸ்டோரேஜ்னா சேமிக்கும், கெப்பாசிட்டினா திறன், இது தண்ணியை சேமிக்கும் திறன் ரைட்டா. அதான் சொல்கிறேன் இட்டு இந்த அணையை குறிக்கிறது. இட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டினா இதனோட சேமிக்கும் திறனானது இஸ் 167 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னா 167 கியூப் மில்லியன்னா 1 மில்லியன் 10 லட்சம் மில்லியன் கியூபிக் ஃபீட்னா தண்ணியை லென்த் அண்ட் பிரெத் ஹைட்டில் தானே வளர்ப்பாங்க. கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டர் ரைட்டா. இவ்வளோ தண்ணியை இது சேமித்து வைக்கும் இந்த அணையை. ஆஹாஹா போயிடுச்சா. இதுதான் பெரிய தொலை. சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே ஓடி போய் தொட்டிடுவேன் அது போயிடுது. வந்துருச்சு, நல்லா கவனிச்சிக்கோங்க. அப்போ பரப்பிக்குளம் ப்ராஜெக்ட், பரப்பிக்குளம் திட்டமானது இஸ் லொக்கேட்டட் அமைந்திருக்கிறது நியர் ஒட்டன்சத்திரத்தில் அருகில் அமைந்திருக்கிறது. இட்ஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இதனோட சேமிக்கும் திறனானது இஸ் 167 மில்லியன்னா 1 மில்லியன் 10 லட்சம். அப்போ மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டர் இது இவ்வளோ தண்ணியை சேமித்து வைக்கும். இட் இஸ் அபவுட் 75 கிலோமீட்டர் ஃப்ரம் மதுரை. இது எங்கே, இந்த மதுரையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அபவுட் 75 கிலோமீட்டர் தூரத்தில் மதுரையிலேருந்து இருக்குது. அண்ட் ஈஸ் இன் பழனி தாலுக், இது எந்த இடத்துல இருக்குன்னா பழனி தாலுகாவில் இது இருக்கிறது ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, அப்போ வாட்டர் ரிசோர்ஸ் நீர் மூலம் ரைட்டா, நீர்மூல மேலாண்மை ரைட்டா. நீர் ரிசோர்ஸஸ்னால் ஒரு மூலப்பொருள் ரைட்டா, நீர்மூல மேலாண்மைன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றான். அப்போ வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நீர்மூல மேலாண்மை என்பது இருக்கிறது ஆக்டிவிட்டி ஆஃப் பிளானிங்னா திட்டமிடலின் செயல்பாடுகள். பிளானிங்னா திட்டமிடல், ஒரு வேலையை செய்யணும்னா நம்ம திட்டமிடுவோம், அப்புறம் செய்வோம் ரைட்டா. முதல்ல யோசிப்போம்ல இந்த வேலையை செய்யணுமா வேண்டாமான்னு யோசிப்போம், சரின்னு சொன்னால் நம்ம செய்வோம். அது ஆக்டிவிட்டினா செயல்பாடு ஆஃப் பிளானிங். அப்போ திட்டமிடலின் செயல்பாடாக இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது. அப்போ நீர் மூலம் அப்படின்னா நீர் ரிசோர்ஸ்னால் அது ஒரு மூலப்பொருள் தானே நம்மளுக்கு முக்கியமான பொருள் ரைட்டா, தண்ணி. அது நீர் மூலம் மேனேஜ்மெண்ட். அப்போ நீர் மூலம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு முக்கிய மூலப்பொருளாக நம்மளுக்கு விளங்குகிறது அப்படிங்கிறான். அப்போது இது திட்டமிடல் செயல்பாடுகளில் இருக்கிறது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிளானிங் அப்படின்னா திட்டமிடலின் செயல்பாடுகளாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக டெவலப்பிங்னா முன்னேறுதல், வளர்ச்சி அடைதல். மூணாவதாக டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்னா பகிர்ந்தளித்தல் 3. அண்டு மேனேஜிங் த ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்றான். அப்போ மேனேஜிங் த ஆப்டிமம்னு என்னது, அதாவது தகுந்த பயன்படுத்துதல் ரைட்டா. இது உகந்த, அதாவது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பயன்படுத்தக்கூடியது உகந்த பயன்படுத்துதல்னு சொல்லுவாங்க ரைட்டா, அதான் ஆப்டிமம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னா, அதாவது அது எவ்வளோ பயன்படுத்தக்கூடியமோ அதை பயன்படுத்துறது, அதை தான் சொல்கிறோம் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ்னால் தண்ணி மூலப்பொருளை பயன்படுத்தக்கூடிய அளவு உகந்த அளவு பயன்படுத்த வேண்டும் ரைட்டா. அதுதான் இந்த 4 இது. அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பது இஸ் இருக்கிறது எவ்வாறாக ஆக்டிவிட்டி ஆஃப் பிளானிங் அப்படின்னா திட்டமிடலின் செயல்பாடாக இருக்கிறது. ரெண்டாவது என்னது டெவலப்பிங் முன்னேற்றத்துக்கான செயல்பாடாக இருக்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டிங் பகிர்ந்தளிக்கும் செயல்பாடாக இருக்கிறது. அண்டு மேனேஜிங் த ஆப்டிமம் யூஸ் அப்படின்ற ஆப்டிமம் யூஸ்ன்றது உகந்த பயன் தரக்கூடியதாக இருக்கிறது ரைட்டா. உகந்த பயன் தரக்கூடிய, அதாவது தண்ணி எவ்வாறாக இருக்கிறது உகந்த ஆப்டிமம்னா
பயன் தரக்கூடியன்னு வச்சுக்கோங்க. அதை யூஸ்னால் பயன்பாடு, அதை பயன்பாடுக்கு எதற்கு வாட்டர் ரிசோர்ஸ்னால் தண்ணி மூலமானது பயன்பாட்டுக்கு தேவைப்படுகிறது, ரைட்டா. அதை நெக்ஸ்ட்டு மேனேஜிங் த ஆப்டிமம் யூஸ்ன்னு சொன்னால் அதை குறைந்தளவே வச்சுக்க, இந்த குறைந்தளவு பயன்பாடு ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட். நெக்ஸ்ட்டு த டிமாண்ட் ஃபார் வாட்டர் இன் தமிழ்நாடு அப்படின்றான் இஸ் இன்க்ரீஸிங் அட் ஃபாஸ்ட் ரேட் அப்படின்றான். த டிமாண்ட்னா தேவைகள், எதனோட தேவைகள்? ஃபார் தண்ணியோட தேவைகள் இன் தமிழ்நாட்டில் தண்ணியோட தேவைகள் இஸ் இன்க்ரீஸிங் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இன்றைக்கி கொஞ்சம்னா நாளைக்கு கூட போயிட்டே இருக்குது, ஒரு நாள் கூட்டிகிட்டே போகுது. த டிமாண்ட்னா தேவைகள், தண்ணியோட தேவைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அட் த ஃபாஸ்ட் ரேட் அப்படின்னா ஃபாஸ்ட் ரேட்னா வேகமான விகிதாச்சாரத்தில், அட் த ஃபாஸ்ட்னா வேகமான, ரேட்னா விகிதாச்சாரத்தில், ஃபாஸ்ட் ரேட்னா வேகமான விகிதாச்சாரத்தில் வளர்ந்து கொண்டே செல்கிறது, அதிகரித்து கொண்டே செல்கிறது தேவைகள், ரைட்டா. போத் டியூ டு இன்க்ரீஸிங் இன் பாப்புலேஷன். ஏன்னு சொன்னால் இந்த போத்னு இரண்டு, இப்போ ஒன்றா சொல்ல வர்றான் பாருங்க, இந்த 2 காரணத்தினால இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தண்ணியோட செலவு அப்படின்றான். போத்துன்னு 2 காரணங்கள். ஒன்று சொல்கிறான் பாருங்கள், டியூ டு இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் அப்படின்னா மக்கள் தொகை கூடுறதுனால தண்ணியோட தேவை அதிகமாகுது. இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 100 லிட்டர் தேவைப்படுது. அதே அப்பா அம்மா குழந்தை குட்டிகளை பெற்று போட்டு 4 பேர் ஆயிடுச்சுன்னா 200 லிட்டர் தேவைப்படும். இப்படி மக்கள் தொகை கூட்டிகிட்டே போனால் தண்ணியோட அளவு கூட்டிகிட்டு தானே போகும். இது ஒன்று. போத்துன்னா 2 காரணங்கள் சொல்லிட்டான். போத் டியூ டு த இன்க்ரீஸிங் பாப்புலேஷன், இது ஒன்று. அண்டு ஆல்சோ டியூ டு லார்ஜர் பெர் கேபிட்டா இன்கம். ஆல்சோ டியூ டு லார்ஜர்னு சொன்னால் பெர் கேபிட்டா இன்கம்னா தனிநபர் உபயோகம்னு அர்த்தம். பெர்னா தனிநபர், கேபிட்டல்னா தனிநபர், பெர் கேபிட்டல்னா தனிநபர், உபயோகம், நீட்ஸ்னா தேவை. பெர் கேபிட்டா நீட்ஸ் அப்படின்னா லார்ஜ்னா பெரிய அளவில், தனிநபர், பெர்னா தனி, கேபிட்டல்னா நபர், நீட்ஸ்னு தேவைகள். அதாவது பெரிய தனிநபர் தேவைகள் அதிகரிக்கிறது. எதற்காக வேண்டி? ட்ரிகர்டு பை எக்கனாமிக்ஸ் குரோத். அது எப்படி பெரிய தனிநபர் தேவை அதிகரிக்கும்னா ட்ரிகர்டு பை எக்கனாமிக்ஸ் குரோத். அப்போ எக்கனாமிக் வளர்ச்சியின் தூண்டுதல் காரணமாக, அப்படின்னா எக்கனாமிக் பொருளாதார முன்னேற்றம் அடைந்ததன் காரணமாக தனிநபருக்கு உண்டான தண்ணியின் தேவைகள் அதிகரிக்கிறது அப்படின்றான். என்னன்னு சொன்னான்னா, இப்போ நான் மாதம் 5000 ரூபா சம்பாதிச்சிட்ருக்கேன். இப்போ நான் 5 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறேன். அப்போ நான் 5000 ரூபா சம்பாதிக்கும் போது எனக்கு 100 லிட்டர் தண்ணி தேவைப்படுச்சுன்னா, அப்போ 50 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது எனக்கு 1000 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஏன்னு கேட்குறீங்களா? அதுதான் இயற்கை, ரைட்டா. தண்ணி எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவேன். அதுதான் டியூ டு எக்கனாமிக் குரோத். ட்ரிகர்னா உருவாக்குகிறது, தூண்டப்படுகிறது. இதனால் இதுதான் இயற்கை. 4 டைம் குளிப்பேன், என் துணிமணிகளை டெய்லி துவைச்சி போடுவேன். ஏழையாக இருக்கும்போது ஒரு துவைச்ச துணியை ஒரு வாரத்துக்கு போடுவேன். பணக்காரன் ஆகிட்டேன்னு டெய்லி வாஷிங் மிஷினில் போடுவேன், டெய்லி துவைப்பேன், வீட்டை கழுவுவேன், சுத்தம் பண்ணுவேன், பங்களா கட்டி வைப்பேன். அதை நான் வாஷ் பண்ணுறதுக்கே ஒரு 1000 லிட்டர் தண்ணி வேணும். அப்போ ஏழையாக இருக்கும்போது எனக்கு இவ்வளோ தேவையில்லை இல்லையா? நான் பாயை வச்சு படுத்துருவேன். 100 லிட்டர் தண்ணியில் முடிஞ்சு போயிடும். நான் ஒரே ஆள் தான். அப்போது எனக்கு எக்கனாமிக் பொருளாதாரம் வளர்ந்த உடனே தண்ணியோட வளர்ச்சி கூடுதா, தேவை கூடுதா? ஆனால் தண்ணி தேவை கூடுது. தண்ணி எங்கேருந்து வரும்? எவ்வளோ மழை பெய்யுமோ அவ்வளோதானே பெய்யும். எவ்வளோ பூமியில் இருக்கா தானே வரும். அது எங்கேருந்து கூட போகிறதும் கிடையாது, குறைய போகிறதும் கிடையாது, ரைட்டா. குறையும் வேணும்னா நீங்கள் மரங்களை வெட்டிட்டிங்கன்னா. சரி, நெக்ஸ்ட்டு நான் இது அதை தான் சொல்கிறேன். பெர் கேபிட்டல்னா பெரிய தனிநபர் நீட்ஸ் தேவைகள் ஏற்படுகிறது. எப்படி? அவருக்கு ஏன் தனிநபர் தேவையில்லை? ட்ரிகர்டு பை ட்ரிகர்னா தூண்டப்படுகிறது, பை எக்கனாமிக் குரோத். அவரின் பொருளாதார வளர்ச்சி தூண்டப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி தூண்டப்பட்டதின் காரணமாக தனிநபருக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட்டு டிமாண்ட்ஸ் ஃப்ரம் அதர் செக்டார்ஸ். அடுத்து எங்கேன்னு சொல்கிறான் பாருங்கள். டிமாண்ட்ஸ்னு தேவைகள் ஏற்படுகிறது. டிமாண்ட்ஸ்னு தேவைகள், ஃப்ரம் அங்கேருந்தும் தேவைகள் வருது. தண்ணியோட தேவை எங்கே? அதர் செக்டர்னா வேறு துறைகளிலுமிருந்து தேவைகள் வருது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. நான் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் ஃபேக்ட்ரியே கிடையாது, தொழிற்சாலையே கிடையாது. தண்ணி எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் தொழிற்சாலை, எங்கே பார்த்தாலும் இது, எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படுது, ரைட்டா. ஆனால் தண்ணி எங்கேருந்து வரும்? வராது. அது இருக்கிறதா இருக்கும். அதை டிமாண்ட் ஃப்ரம் அதர் செக்டார். டிமாண்ட் தேவைகள் ஏற்படுகிறது. ஃப்ரம் அதர் செக்டார் மற்ற துறைகளுக்கும் தேவைகள் ஏற்படுகிறது. சச்சஸ் உதாரணமாக டொமஸ்டிக், அப்போ டொமஸ்டிக் உள்நாட்டு துறைகள், அண்டு இண்டஸ்ட்ரீஸ் உள்நாட்டில் மட்டும், டொமஸ்டிக் உள்நாடு மற்றும் உள்நாட்டில் உள்ள வேலைகளுக்கும், மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் அதில் உள்ள தொழிற்சாலைகளுக்கும், ரைட்டா. உள்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள், உள்நாட்டுக்கு தேவைகள் மற்றும் உள்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளுக்கும் தண்ணிகள்
தேவைப்படுகிறது. ஹேவ் பீன் க்ரோவிங் சிக்னிஃபிகன்ட்லி. ஹேவ் பீன் க்ரோவிங்னா அதிகமாக தேவைப்படுகிறது. சிக்னிஃபிகன்ட்னா முக்கியமாக இந்த அதர் செக்டார் ஆகிய தொழிற்சாலைகளுக்கும் மற்ற உபயோகங்கள், டொமஸ்டிக்னா மற்ற உபயோகங்கள் வச்சுக்க, அந்த இடத்துல தான் மற்ற உபயோகங்களுக்கும் அதிகமாக தேவைப்படுது. ஹேவ் பீன் க்ரோவிங் அப்படின்னா க்ரோவிங்னா வளர்ந்து கொண்டே செல்லுகிறது. சிக்னிஃபிகன்ட்ல வளர்ந்து கொண்டே எது செல்லுகிறது? தண்ணியோட உபயோகம் வளர்ந்து கொண்டு செல்லுகிறது. அதான் சொல்லலாம், ஃபார் க்ரோவிங் சிக்னிஃபிகன்ட்லி. இந்த தொழிற்சாலைக்கும் அதில் வேலை செய்கிறவங்களுக்கும், டொமஸ்டிக்னா அதில் வேலை செய்கிறவங்களுக்கும் டெய்லி தண்ணி தேவை தானே, அதுதான் க்ரோவிங். எது க்ரோவிங்? ஹேஸ் பின் க்ரோவிங்னா வளர்ச்சி அடைகிறது. வளர்ச்சி என்ன அடைகிறது? தொழிற்சாலை வளர்ச்சி அடைகிறது. அதில் உள்ள தண்ணியோட தேவைகள் வளர்ச்சி அடைகிறது அர்த்தம். சிக்னிஃபிகன்ட்லி சொல்லப்படும் வகையாக, குறிப்பிடப்படும் வகையாக, இதுதான் ரைட்டாக, குறிப்பிடப்படும் வகையாக தண்ணியின் தேவை அதிகரித்து செல்கிறது. த ஸ்டேட், இந்த மாநிலம், இஸ் ஹெவிலி டிபெண்ட் இந்த மாநிலமானது அதிகமாக சார்ந்துள்ளது. எதை சார்ந்துள்ளது? ஆன் மான்சூன் ரெயின்ஸ், அப்படின்னா பருவகால மழையைத்தான் சார்ந்துள்ளது. இந்த தமிழ்நாடு தண்ணி தேவைக்கு பருவகால மழையைத்தான் நம்பியுள்ளது. ரைட்டா? அப்போ சின்ஸ் த ஸ்டேட் இஸ் என்டையர்லி டிபெண்ட் ஆன், அப்போ சின்ஸ்னால் இதன் காரணமாக இந்த மாநிலம், சின்ஸ்னால் அதிலிருந்து, த ஸ்டேட் மாநிலம், இஸ் என்டையர்லின்னா முழுவதுமாக, டிபெண்ட் ஆன் ரெயின்ஸ், எது டிபெண்ட் பண்ணியிருக்கு? சார்ந்திருக்கிற மழையை மட்டும் சார்ந்து இருக்கிறது. டிபெண்ட் ஆன் ரெயின்ஸ் ஃபார் ரீசார்ஜிங் இட்ஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ். நல்லா பார்த்துக்கோ. சின்ஸ் அப்படின்னா இந்த மாநிலமானது நல்ல கண்ட ஃபார் ரீசார்ஜிங் த இட்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ். ரீசார்ஜ்னா நான் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ரீசார்ஜிங்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, ஃபார் ரீசார்ஜிங் இட்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ்னால் தண்ணி மூலாதாரங்களை புதுப்பிக்க வேண்டி அப்படிங்கிறான். தண்ணி மூலாதாரங்களை புதுப்பிக்க வேண்டி இந்த மாநிலமானது மழையை நம்பித்தான் இருக்கிறது. மான்சூன் ரெயின் இஸ் என்டையர்லி முழுவதுமாக டிபெண்ட் சார்ந்திருக்கிறது. தமிழ்நாடு எதை சார்ந்திருக்கிறது? மான்சூன் ரெயின். மான்சூன் எதற்காக வேண்டி? ஃபார் ரீசார்ஜிங் இட்ஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ், அப்படின்னா அதனோட தண்ணி மூலாதாரங்களை புதுப்பிக்க வேண்டி. அப்படின்னா இப்படி எதுனா புதுப்பிக்க வேண்டியன்னு பார்ப்போமா? இப்போ இந்த வருஷம் மழை பெஞ்சிச்சு, எங்கள் ஊர் கம்மாயில் தண்ணி ஃபுல்லாகிடுச்சு, நாங்கள் அது வயக்காட்டில் பாய்ச்சிக்கிட்டே இருக்கோம். அடுத்த வருஷம் மழை பெய்யலை, எங்கள் கம்மா வறண்டு போச்சு. அப்போ நாங்கள் என்ன விவசாயம் பண்ணுவோம்? மழை பெஞ்சால் திரும்பி தண்ணி வரும், புதுப்பிக்கிறோமா, திரும்பி விவசாயம் பண்ணுவோம். ரைட்டா? அப்போ புதுப்பிக்கிறது யார்? அந்த மழை தான் புதுப்பிக்குது. இட்ஸ் ரீசார்ஜ். எப்படி உங்கள் பேட்டரியை கரண்ட் புதுப்பிக்குதோ அதேமாதிரி கம்மாயை, ரிசர்வாயர்ஸ், நீர்த்தேக்கங்கள், இதை புதுப்பிக்கிறது யார்? மழை. மழை வரலைன்னா அது எப்படியே வற்றி போய்விடும், ஒன்றுமே இருக்காது, தரை தான் தெரியும். அப்போ பேட்ரி டவுன் ஆயிடுச்சு, நம்ம செல்ஃபோனில் பேட்ரி வேலை செய்யாது, அப்போது விவசாயம் பண்ண முடியாது. அப்போ புதுப்பிக்கணும், எதை? ரீசார்ஜ் பண்ணணும். எதை? இட்ஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ். தண்ணி மூலாதாரங்களை ரீசார்ஜ் பண்ணால் என்ன மூலாதாரங்கள்? ரிசர்வாயர்ஸ், நீர்த்தேக்கங்கள், டேமுகள், கம்மாய்கள், குளங்கள். இதை ரீசார்ஜ் பண்ணுறது யார்? திரும்ப ஃபுல்லப் பண்ணுறது யார்? மழை தான். அதைத்தான் நம்பி இருக்குது தமிழ்நாடு. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு மான்சூன் ஃபெயிலியர்ஸ். அப்போ மான்சூன் ஃபெயிலியர்ஸ்னால் மான்சூன் ரெயின் தான் குறிக்கிறது. மான்சூன் ரெயினை தான் குறிக்கிறது. அப்போ பருவகால மழை ஃபெயில்னா வரவில்லை என்ற, தோற்று போச்சுன்னு அர்த்தம். மான்சூன் ஃபெயிலியர் அப்படின்னா பருவகாலம் தோற்று போச்சு அப்படின்னு மீனிங் என்ன? பருவகால மழை வராவிட்டால், ஃபெயிலியர்னால் வரலைன்னு வச்சுக்கிடுவோம். வரலைன்னு என்ன? வறண்டு போயிடும், ரீசார்ஜ் ஆகாது, கம்மாய் திரும்பி ஃபுல்லப் ஆகாது. ஃபுல்லப் ஆகிறதுக்கு பேர் தான் ரீசார்ஜ். ரைட்டா? த மான்சூன் ஃபெயில்ஸ். அப்போ ஃபெயில்ஸ்னால் மான்சூன் பருவகால மழை வரவில்லை என்றால், இந்த இடத்துல ஃபெயிலியர்னால் வரவில்லை என்றால், பெய்யவில்லை என்றால், அப்படி மழை பெய்யவில்லை என்றால், லீட்ஸ் அதன் விளைவாக டு அக்யூட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. அக்யூட்னா பெருமளவில் வாட்டர் ஸ்கேர்சிட்டினா பஞ்சம். என்ன பஞ்சம்? தண்ணி பஞ்சம் ஏற்படும். பெருமளவில் தண்ணி பஞ்சம் ஏற்படும். ரைட்டா? அண்டு சிவியர் டிராப்ஸ். அப்போ மோசமான வறட்சி ஏற்படும். டிராப்னா வறட்சி, சிவியர்னா மோசமான வறட்சி ஏற்படும். ஸோ ஆகவே இட் இஸ் இம்பார்ட்டண்ட், இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதுன்னு எது இப்போ சொல்கிறோம் பாருங்கள். டு சேவ் வாட்டர். சேவ்னா தண்ணியை சேமிப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. ஃபார் அஸ், நம்மளுக்காக வேண்டி. அப்போ ஒரு வருஷம் மழை பெஞ்சாலே நம்ம 3 வருஷம் 4 வருஷம் தேவையான தண்ணிகளை சேமித்து வச்சுக்கணும், கடலுக்கு விடக்கூடாது. ரைட்டா? அண்டு ஃபியூச்சர் ஜெனரேஷன், நம்மளுக்காக வேண்டி மற்றும் நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்காக வேண்டி. ஃபியூச்சர்னா வருங்கால ஜெனரேஷன், சந்ததிகள், என் குழந்தைகளுக்காக வேண்டி. அப்படின்னா மீனிங் என்ன? கம்மாய்களை நல்லா தூர்வாருங்க,
ஆழமாக தோண்டுங்க, அப்படியே விட்டுறாதீங்கன்னு சொல்ல வர்றார். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு மினரல் ரிசோர்ஸஸ் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.